ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து ஒரு ஃபுல் டே ஆஃப் சண்டே தான். சண்டேவில் எங்களுக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். போர் அடித்தது அப்படின்னா லைட்டாக ஸ்கிப் பண்ணி பாருங்கள். மார்னிங்கே வந்து சிக்கன் குழம்புக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் எடுத்துப்பேன். வரமல்லி, கொஞ்சமாக மிளகு, சோம்பு, அப்புறம் கசகசா, அப்புறம் வரமிளகா எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி வதக்கி எடுத்துப்பேன். இறக்குறதுங்க கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்து வச்சுப்பேன். இடையில வந்து ஹஸ்பண்ட் வந்து இட்லி ஊற்றிக்கிட்டு இருந்தார். இட்லி ஊற்றி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சிடுவேன். அப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரி, இன்றைக்கி எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்ட்டு ஹஸ்பண்டும் சரி கொஞ்சம் கிரேவியும் பண்ணிவிடு அப்படி சொன்னாங்க. சரி, கிரேவிக்கும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே பவுடரை எடுத்துக்கலான்ட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இல்லை அப்படின்னா நான் இதோடையே வந்து அந்த வெங்காயம் தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து தனியாக அந்த பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி பேபிக்கும் அதுலேருந்தே எடுத்துப்பேன். ஸோ அதனால் அதை பவுடரை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதே மிக்சியில் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஸ் யூஷுவல் தனியாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா முட்டை பீட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு மாவோடு சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். பட் பயங்கரமாக சொதப்பிடுச்சு. சரி, ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார், நானும் விட்டுட்டேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணுறதே பெருசு. இல்லை நம்ம குறை சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள். அதனால் சரின்னு சொல்லிட்டு அவர் நியூ டிஷ்ஷு ட்ரை பண்ணட்டோன்னு சொல்லி விட்டாச்சு. அடுத்து சிக்கன் குழம்புக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எண்ணெய் நான் வந்து போடுறது என்ன, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு லவங்கம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கொஞ்சமாக அப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அரைச்சி வச்ச பவுடர், அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா போட்டு நான் 3 விசில் விடுவேன் சிக்கன் வேகிறதுக்கு. அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. வெறும் சமையலை மட்டும் பேசிகிட்டே இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா. நான் இன்றைக்கி ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஆஃப்டர் மேரேஜு நாம் எப்படி அப்படிங்கிறதையே மறந்துடுறோம்ல. நாம் எப்படி இருந்தோம், இப்போ நான் பிரியா எப்படி இருந்தா, பிரியாவோட பேஷன் என்ன, பிரியாவுக்கு அவளோட ஹாபி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நிறைய விஷயத்தில் நம்ம மறந்துடுறேன்னு தான் நான் சொல்லணும். எல்லாருக்கும் இது ரிலேட் பண்ணிக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. தம்பி பிறந்ததுக்கப்புறம் எனக்கு மியூசிக்குங்கிறது ரொம்ப பிடிக்கும், பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் பாட்டு கேட்பேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலுமே பாட்டு கேட்பேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். சம்டைம்ஸ் நம்மளை பார்த்தோ இல்லை வந்துட்டு நம்மளை பார்த்து உனக்கு இது பிடிக்குமே, இது எப்படி இருந்துச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கேட்குறப்ப தான் நமக்கு வந்து அது ஞாபகமே வரும். ஆமாம், இல்லை நம்ம ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இப்போ ரீசெண்டாக என் வீடியோஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அம்மா வீடு வந்து இப்போ வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு அண்ணா எனக்கு கபோர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப என் ஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு. சரின்னு சொல்லி அது படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நாமளாக இப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓ, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல, நான் இப்படியெல்லாம் வாண்டுத்தனம் பண்ணிகிட்டு இருந்தேன்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இப்போது லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ், ஒரு ஃபியூ இயர்ஸில் எவ்வளோ சேஞ்சஸ் இல்லை, நம்மளோட பிஹேவியரில் ஆகட்டும், இல்லை நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளோட அப்பியரன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு லைஃப்பில் சேஞ்ச் ஆகிடுதுன்னு தான் சொல்லணும். ஒரு ஆஸ் அ மதராக சம்டைம்ஸ் வந்து எனக்கு எல்லாமே லாஸ் ஆன மாதிரி இருக்கும். என்னோட அப்பியரன்ஸும் சரி, என்னோடய படிப்பும் சரி, என்னோடய கெரியரும் சரி அவ்வளோதான் போல், நம்ம இனிமேல் டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தான் இருப்போம் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம வந்துட்டு என்தூவாகவும் இல்லை சம்டைம்ஸ் வந்து பயங்கரமாக நம்ம வந்து
நம்மளை நாமளே என்கரேஜ் பண்ணி சேரப் பண்ணி மேலே வந்தாலும் ஒரு டவுன் பீரியட்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு நாள் அப்படியே சோர்ந்து உட்காந்துருவோம்ல. ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி டைமும் நான் அந்த மாதிரி டைமையுமே ஃபேஸ் பண்ணுவேன். என்னடா அது லைஃப் இப்படியே போயிடுமா அப்படிங்கிற மாதிரி. பட்டு என் குழந்த தான் அவருக்கு என் உலகம்னு சொல்லணும். என்னை எல்லாமே இப்போ அவர் எனக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப டேண்ட்ரம் பண்ணுறாரு தான். பட்டு எனக்கு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இதை பற்றி போயிட்டு அவர் கூட ஓடிக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறதுலே எனக்கு வந்து அதெல்லாம் மறந்துடுது. இது ஒரு அழகான பீரியட் இல்லை, இது ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகிடுது. இப்போ வந்து தம்பிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒன்றுமே இல்லைங்க, குழந்தைக்குன்னு நம்ம தனியாக உங்கள் வீட்டில் யாராச்சும் 1+ இயர்ஸ் பேபிஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸ்பைசஸ் அதிகமாக சேர்த்து பயந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்கிறதுலையே கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே வந்துட்டு அவருக்கு தனியாக சின்ன குக்கரில் என்னென்ன ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு 4 to 5 விசில் விட்டு நல்லா மசிச்சு கொடுத்திங்கன்னா பேபிஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வந்து சரி கொடுத்துட்ருக்கோம், இல்லை சூப் மாதிரியே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா பேபிஸ்க்கு ஒரு சேஞ்ச் இருக்கும், நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் இல்லையா. கொஞ்சம் வேலை இருக்கும் தான், பட் பேபி விரும்பி சாப்பிட்றப்போ நமக்கு அதெல்லாம் தெரிவிக்காதில்ல. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இப்போ தம்பிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஸ்பைஸ் எடுத்து வச்சேன். ஃபஸ்ட்டு நான் சூப்பாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கே தோணுச்சு, எப்படிடா பையன் ஒரே இதையே சாப்பிட்டுட்ருக்கான், மறுபடியும் எங்கே போர் அடிச்சிருச்சுன்னா அடுத்து நான்வெஜ் தொட மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கெல்லாம் நான்வெஜ் இல்லைன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஒரு வாரம் இல்லைன்னா. அந்த விஷயத்தில் தம்பியை பழக்காமல் இருந்தால் எப்படின்னுட்டு தான் சரி அவருக்குன்னு தனியாக குழம்பு மாதிரி பண்ணிடலான்ட்டு அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அவருக்கு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதாங்க, விசிலுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கொஞ்சமாக கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பெரிய வெங்காயம் தான் நறுக்கிட்டு இருந்தேன். அதோட கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருந்தேன். எண்ணெய் ஊற்றி வழக்கம் போல் சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு வெங்காயம் அப்புறம் க்ரீன் சில்லி போட்டுட்டு கறி, அப்புறமேட்டு அதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா அந்த அரோமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர், அப்புறமேட்டு கொஞ்சம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி இல்லை 2 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக வேணும்னா ஒரு தக்காளி போதும். இல்லை கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டோம் அப்படின்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் இதெல்லாம் ஒரு சில பேர் வீட்டில் இது பண்ணியிருப்பீங்க. அது என்னங்கிறத வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆக்சுவலாக இது ஒரு பேசப்படாத ரிலேஷன்ஷிப்புன்னு தான் நான் சொல்லணும். அம்மா வீட்டில் இருக்க வரைக்குமே நம்ம பொண்ணுங்கள்லாம் பார்த்தோன்னா அப்பா செல்லமாக தான் இருப்போம் மேக்ஸிமம். அப்பானா தான், அப்பாவுக்கு நம்மனா உயிர், அதே மாதிரி நாமளும் அப்பா சொன்னால் தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி. அம்மா வந்துட்டு பையன் பக்கம் தான் ரொம்ப செல்லமாக இருப்பாங்க, அண்ணா சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே மாறிடுது. ஏன் தாத்தம்மாவாகட்டும், ஏன் தாத்தம்மாவும் அப்பாவை வளர்த்துறப்போ ஃபஸ்ட்டு அப்பா மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அத்தைக்கு என்றைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையிலேருந்து அவங்க பொண்ணு வந்துட்டால் தான் அவ்வளோ ஒரு மூஞ்சில் பளபளப்பாக இருப்பாங்க. பட் என் தாத்தம்மா இன்றைக்கி ஷீ இஸ் நோ மோர். பட் அவ்வளோ பொண்ணு மேலே அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. எங்கள் அப்பாவை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ வந்துட்டு என் லைஃப்பில் பார்க்குறப்போ அதே மறுபடியும் ரீகால் ஆகுது. அப்போ வந்து அம்மாவுக்கு கோவமாக இருக்கும். பட் இப்போ வந்து அதே எனக்கு எங்கள் லைஃப்பில் ரீகால் ஆகுது. அம்மா வந்துட்டு கல்யாணம் எனக்கு முன்னாடி ஆகிற வரைக்குமே இது வந்து உன் வீடு கிடையாது, நீ இது உரம்புற பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் என்னை சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் என்றைக்கு நான் மேரேஜ் ஆகி வந்தனோ அன்னையிலேருந்து அவங்க அன்பு அப்படியே என் பக்கம் திரும்பிடுச்சு. நானுமே அப்படி தான். அப்பானா தான் நான் ரொம்ப ஷேர் பண்ணுவேன், அப்பா கிட்ட தான் நிறைய பேசுவேன். பட் எப்போது இந்த மேரேஜ் ஆனி கொஞ்ச நாள் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறமேட்டு அம்மா மேலே தான் எனக்கு ரொம்ப க்ரஷ் ஆகிடுச்சின்னு சொல்லணும். அவங்கக்கிட்ட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும், தினைக்கும் கால் பண்ணுறதும் சரி, அவங்களும் ஒரு நாள் விடாமல் கால் பண்ணிவிடுவாங்க. எப்படி இந்த பாண்டு க்ரியேட் ஆச்சுன்னு தெரியல. இது எனக்கு மட்டும்தான் எங்கள் ஃபேமிலியில் மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமான்றது எனக்கு தெரியல.
இப்போ வந்து அப்பா பொண்ணு பாண்டு போய் இப்போ அம்மா பொண்ணு பாண்டு தான் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, என் அண்ணனுக்கே அதில் ஜெலசி வர அளவுக்கு எங்கள் அன்பு ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா அப்பயுமே அப்பா அன்பு மாறாதுல்ல. இப்போ நான் ஆட் பண்ண இன்கிரீடியன்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு எனக்கு தெரியல. மேபி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு அம்மாங்க யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு குழம்பு தான், நம்ம கறி குழம்பு இருக்கு இல்லையா, அந்த குழம்புல வந்துட்டு ஒரு கப் எடுத்து நான் வந்து கிரேவியில் ஆட் பண்ணிவிடுவேன். டேஸ்ட்டு நல்லா வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இது நிறையா ஆன்டிஸ் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கிரேவியும் செஞ்சு முடிச்சாச்சு. மார்னிங்கே மதிய சமையலும் சொல்லி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகுது மேரேஜ் ஃபங்க்ஷன். வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சண்டேஸ் வீட்டில் இருக்கிறதே ரேர் ஆகிடுச்சு. அதனால இன்றைக்கி எப்படியாச்சும் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லோரும் உட்காந்து டிவி பார்க்கணும் அப்படின்ட்டு தான் மார்னிங்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அடுத்து ஆஸ் யூஷுவல் கிச்சன் க்ளீனிங் தான். கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ் வாஷருக்கு தான் பாத்திரம்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். சண்டே தான் ஹெவி ஒர்க்காக போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்துட்டு தம்பி தனியாக இருக்கிறதுனா தனியாக வச்சிட்ருக்கிறதுனால இந்த பெருசாக சமையல் தாண்டி அவர் கூட தான் பின்னாடி ஓடிட்டே இருப்பேன். அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த க்ளீனிங் ஒர்க்கு அது எல்லாமே சண்டேஸ்க்கு கொண்டு போயிடுவேன். துணி துவைக்கிறது, ஒரு சில நேரத்தில் பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது அப்படின்னா சண்டேஸ்க்கு கொண்டு போயிடுவேன். அதனால் எனக்கு சண்டே தான் ஃபுல் டே ஒர்க்கிங் டே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாத்ரூம் கழுவுறது, போர்ட்டிக்கோ பெருக்கிறது, மேலே தட்டி பெருக்கிறதுன்னு அன்றைக்கி டேவே ஓடிடும். பட் இன்றைக்கி எப்படியாச்சும் என் டைமை நான் ஏர்ன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி தான் வேக வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாங்குன்னு செம்மையாக டயர்டும் ஆகிட்டேன். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம மீ டைம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனாலேயே அவ்வளோதான். பெயிண்டிங் ஒர்க்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வீட்லேயும் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2-3 இடத்துல பெயிண்ட் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே டன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடுவிலலாம் சொல்லிகிட்டு இருந்திருப்பேன். அது கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, ஆல்ட்ரு பண்ணிகிட்ருந்தோம் வீட்டை. மேலெல்லாம் வந்துட்டு சும்மா டைல்ஸ் மாற்றுறது, அவ்வளோதான். அப்புறம் ஈவினிங்காக வந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்து இந்த மொட்டை மாடிக்கு எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சாச்சு. சரி, அப்பப்போ பெருக்கி வச்சுட்டோம் அப்படின்னா தம்பி கூட்டிகிட்டு வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருக்கிட்டு இருந்தேன். வழக்கமாக கொஞ்சமாக வாக் பண்ணுவேன். சரி, இன்றைக்கி வாக்கிங்கும் போகல. சரி, அதுக்கு பதிலாக இதே ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மாங்குன்னு உட்காந்து பெருக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பெருக்கும் போது நினச்சேன் கொஞ்சம் மழை வந்தால் நல்லா இருக்குமே, வர்ண பகவான் கொஞ்சம் கருணை காட்டினா பெருக்கி முடிச்சு நல்லா படப்படன்னு மழை வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக இடம் எல்லாம் க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம சம்டைம்ஸ் வந்து இயற்கை நம்ம கூட இருக்குது, கடவுள் நம்ம கூட இருக்கார், நம்ம போகிற பாதை சரியாக இருந்தால் இயற்கை நமக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிற மாதிரி. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பேசுகிறாளேன்னு நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக நான் இவ்வளோ மாங்குன்னு பெருக்கினேன், அதுக்கு தகுந்த மாதிரி மழையும் வந்துருச்சு. அப்போ வந்து சரி போ, நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு நைட்டுக்கு டின்னர் தாங்க. இருக்கிற குழம்பெல்லாம் சூடு பண்ணிவிட்டு மாமி வந்து மேக்ஸிமம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து வெளியில் எதுவுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆகிடும். ஸோ தட் அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயந்தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நான் பண்ணுறதுல பரோட்டா ரொம்ப பிடிக்கும். சரி, என்கிட்ட கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு, ஏன்னா தம்பியை வச்சுட்டு இவ டயர்ட் ஆகிடுறா அப்படின்ட்டு ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வரியா சாப்பிட்லான்னு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, சர்ப்ரைஸாக ரெடி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் இது எப்படி போய் செய்வேன் அப்படின்னா, பெருசாக தனியாக இதுக்குன்னு ப்ரிப்ரேஷன் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. மாவு, சர்க்கரை, நெய், அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிருவேன். ஆனால் நல்லா கை கொடுத்து பிசைவேன். பிசைஞ்சு நல்லா ஊற விட்டுருவேன் 1 மணி நேரம். அப்புறம் வந்துட்டு இந்த ரவுண்டாக எடுத்து பிடிச்சி வச்சுட்டு அது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருவேன். அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நூல் பரோட்டாக்கு ரெடி பண்ணிவிடுவேன். நான் வந்து பர்ஃபெக்ட் நூல் பரோட்டா செய்வேன்னு சொல்ல மாட்டேன். சாஃப்டாக வரும், அவ்வளோதாங்க சொல்ல முடியும். பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் நான் நல்லா பண்ணுறேனா இல்லையா அப்படின்னுட்டு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கோடு போட்டு எடுத்துப்பேன். அதான் சொல்கிறேனே, எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அம்மா வீட்டிலேருந்தே நிறைய இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதில் கொடுமை அனுபவிச்சது அம்மா அப்பா தான். நிறைய போட்டு கொடுமை பண்ணுவேன். ஒரு நாள் வரட்டி மாதிரியெல்லாம் வந்திருக்கு. பட் இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு வச்சு அன்றைக்கி நைட்டுமே பொழப்பு ஓட்டியாச்சு. எங்களுக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமா, இல்லை போர் அடித்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல.
எனக்குமே இது ரொம்ப லாங் வீடியோ மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் என்ன பண்ணுறதுங்க, நானும் எவ்வளோ எடிட் பண்ணேன், என்னால் இதுக்கு மேலே குறைக்க முடியலை. என்ன மாதிரி நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஒரு மாம் ஆஃப் அ பேபி அப்படி இருந்தீங்கன்னா, உங்களோட பேஷன், உங்களோட ஹாபி எதையுமே மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக நமக்கு மன அமைதியை கொடுக்கறது நம்மளோட ஹாபீஸாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் சூடு அதிகமாகிடுச்சு, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அதனால ரொம்ப சூடாக வேற கை வச்சுட்டேன். அதனால தான் கையை உதறிட்டுருப்பேன். பரோட்டா நல்லாவே வந்திருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு ஆக்சுவலாக நூல் பரோட்டா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. டின்னருக்கு நல்லா சுட சுட கிரேவி பரோட்டா வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் டிஷ்வாஷர் லோட் பண்ணிக்கிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னையோட நைட் சண்டே பிரியாஸ் கிச்சன் க்ளோஸ் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.